வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் உங்களோட நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் யோக கலை வல்லுநர் பி. கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இன்னைக்கு எடுக்கிற பாப்புலேஷன் சர்வேலையோ இல்ல இந்த டெமோகிராபிக் சர்வேன்ற மாதிரி எடுத்து பார்க்கும்பொழுது சராசரியா இந்திய ஜனத்தொகையில 65% வந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்களா தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ள இவங்க தான் இந்தியாவோட மேஜர் ஒர்க் ஃபோர்ஸா மாற போறாங்க. அந்த சமயத்துல இந்தியாவோட வல்லரசு நாடாகணும், பொருளாதாரம் மேம்படணும், இந்த விஷயங்களுக்கு அவங்க தான் முக்கியமான ஊக்க காரணமா இருக்க போறாங்க. அந்த விதத்தை பார்க்கும்பொழுது தலைமுறையினரின் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம், அதை அவங்க எப்படி அணுகணும், எப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நோக்கி பயணிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். நிச்சயமாக. இன்று நாங்கள் சிறுவர்கள், நாளை நாங்கள் பெரியவர்கள், மறுநாள் இந்த நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் அப்படிங்கிறதா நமது பொன்மொழி. அப்ப இன்றைய இளைஞர்களுடைய கையில தான் வருங்கால இந்தியாவே இருக்கின்றது. அப்ப மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முதல்ல தனது உடல் ஆரோக்கியம், உள்ள அமைதி, உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும், ஒரு கோபப்படாமை, தன்னம்பிக்கை இருக்கணும், தனது வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, இவை அனைத்தையுமே கொடுக்கக்கூடியதுதான் யோக கலை. இந்த யோக கலை அப்படிங்கிறது நாம நினைக்கிறது போல இந்த யோகா எனக்கு புதிதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு குழந்தையாக நம்ம முதல்ல ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்து வரும் பொழுது தலைதான் முதல்ல கீழே வரும், அப்புறம் கால். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சிரசாசனம். அப்ப நம்ம தாயினுடைய வயிற்றில இருந்து சிரசாசனம் செய்துதான் பூமிக்கே வந்திருக்கிறோம். குழந்தை வந்த உடனே நேரா குழந்தையை படுக்க வைப்பாங்க. குழந்தை ஒவ்வொரு காலா ரைஸ் பண்ணும். முதல்ல ஒரு கால், அப்புறம் 2 கால். இதுக்கு பேரு அர்த்த காலாசனம். அந்த மாதிரி 2 காலை ரைஸ் பண்ணும்போது கணையம், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். அப்புறம் குழந்தை என்ன செய்யும், மெதுவா குப்புறப்படுத்திக்கணும். 2 கையை ஊன்றி தலையை மட்டும் மேல் நோக்கி பார்க்கும். இதுக்கு பேர் புஜங்காசனம். லங்ஸ் நன்றாக இயங்கும், ஹார்ட் நன்றாக இருக்கும், முதுகு வலி வராது. அப்புறம் குழந்தை பாத்தீங்கன்னா மெதுவா 2 கால் மடித்து உட்கார். இதுக்கு பேர் வஜ்ராசனம். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், தெளிந்த சிந்தனை கிடைக்கும். குழந்தை மெதுவா எழுந்து நிற்க பார்க்கணும். 2 காலை சேர்த்துட்டு பேலன்ஸுக்கு 2 கையை முன்னாடி வச்சுக்கணும். அதுக்கு பேர் உட்கட்டாசனம். மூட்டுக்கள் பலம் பெறும். அப்புறம் குழந்தை தூங்கும் போது பாத்தீங்கன்னா கட்டை விரலை உள்ள வச்சுக்கணும், உள்ளங்கைக்குள்ள 4 விரலை மடிச்சுக்கணும். நம்ம எல்லாருமே பார்க்கலாம். இதுக்கு பேர் ஆதி முத்திரை. இந்த முத்திரை அப்படிங்கிறது வெரி பவர்ஃபுல் யோக கலை. இந்த ஆதி முத்திரையில நம்ம உடம்புல உயிர் ஆற்றல் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பா இருக்கலாம், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்போ யோகாசனங்கள், முத்திரைகள் நமக்கு புதிதல்ல. தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது குழந்தை எப்படி இருந்துச்சு, ஒரு தியான நிலையில இருந்துச்சு. மௌனமாக வெளிமூச்சே விடாம உள்ளுக்குள்ளேயே அந்த ஆக்ஞை சக்கரம், அநாகத சக்கரம்னு சொல்றோம், உடலுக்குள்ளேயே இந்த மூச்சோட்டை நீங்கி கொண்டே இருக்கும். அப்ப தியானமும் புதிதல்ல. வளர்ந்து வர 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 நாம என்ன பண்ணிட்டோம், அந்த குழந்தை பருவத்தில் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டோம். மறந்த காரணத்தினால நமக்கு பண்புகள்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. சோம்பல் இருக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல டேலண்டா இருப்பாங்க. இந்த சோம்பல் அவங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கின்றது. சிலவருக்கு தன்னம்பிக்கை இருக்காது. எவ்வளவோ அவங்ககிட்ட டேலண்ட் இருக்கும், ஆனால் என்னால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த பண்புகளை மாற்றுவதுதான் யோகாசனங்கள். இந்த யோகத்தினுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி மகரிஷி. அவர் தான் இந்த யோகத்தினுடைய தந்தை. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இளம் வயதுல ஆஸ்மாவால கஷ்டப்பட்டவன் தான். ஒரு வயதுல நான் வந்து 1986 சத்குரு சீரோ பிக்ஷு அப்படிங்கிறவங்க மதுரையில இந்த யோக கலைகளை பதஞ்சலி யோக கேந்திரத்தின் மூலமாக பயிற்றுவிக்கின்றார்கள். அதை கேள்விப்பட்டு மூத்த சகோதரர் மூலமாக அவரை போய் பார்க்கிறோம். அப்ப நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். அவரை பார்த்து ஐமி ஆஸ்மா பேஷண்ட் அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே வர, ஆத்மா நாட் ஆஸ்மா அப்படின்னாங்க. அப்ப எனக்கு ஒன்றும் புரியல, சின்ன வயது. அப்போ இல்ல, மாத்திரை சாப்பிடாம என்னால உயிர் வாழ முடியாது, மாத்திரை எல்லாம் நிப்பாட்டிட்டு நான் கத்துக் கொடுக்கக்கூடிய முதிரைகள், யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம், இதுதான் உனக்கு மாத்திரை. நிச்சயமாக உனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு அவங்களுடைய வார்த்தை ஈர்த்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லா மாத்திரையும் நிப்பாட்டிட்டு அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தேன். நம்ப மாட்டீங்க, சின்ன 1 வயசுல இருந்த ஆஸ்மா 3 மாதத்துல கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. 1986 அவரை பார்த்தேன். 87 மதுரையில டிஸ்ட்ரிக்ட் லெவல் யோகாசன சாம்பியன்ஷிப் கப்புவாங்க. அப்ப எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் பார்த்து செக் பண்றாரு. லங்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, ஆஸ்மாக்கு இருக்கக்கூடிய அறிகுறியே இல்லை, என்ன பண்ணேன்னு கேட்டாரு. முதிரைகள், மூச்சு பயிற்சி, எளிமையான யோகாசனங்கள், தியான பயிற்சி, டாக்டருக்கு டாக்டர் யோகா, இதை விடாம பண்ண அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. சின்ன வயதில் இருந்து இந்த ஆஸ்மாவை இந்த யோக கலை மூலமாக நம்ம தீர்த்து நம்மளை சிறப்பான மனிதனாக உருவாக்கிட்டாங்க. அந்த குருவிடமே சரணாகதி அடைந்து இந்த கலை நுட்பங்களை அனைத்தையும் கற்று இன்றைக்கு கிட்டத்தட்ட 38 வருடங்களாக இந்த யோகா அனுபவங்களை எளிமைப்படுத்தி இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப குறிப்பாக இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இதனை ஒவ்வொரு விதமாக பயிற்றுவித்து வருகின்றேன். ஆரோக்கியம் தான் முதல் சொத்துங்கிறத மறந்துடக்கூடாது. சுவர் இருந்தாதான் சித்திரம்ன்ற மாதிரி ஆரோக்கியம் தான் முதல்ல, அதான் சித்திரம். அதுக்கப்புறம் தான் சித்திரமே வரைய முடியும். அதே மாதிரி சார், இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு 38 ஆண்டு காலமா நீங்க வந்து யோக வழி நெறிமுறைகளை பின்பற்றி அதனால பயனடைஞ்சு மற்றவங்களுக்கும் விஷயம்
விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க 38 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யோகா பயிற்சிகளை அணுகும்போது அப்ப இருந்த சமுதாய சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு? இன்றளவுல ஏன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் டிஜிட்டல் ஏரான்னு சொல்லும்போது அனைவரும் வந்துட்டு பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இளைஞரும் சரி முதியவராக இருந்தாலும் சரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் மீறி தான் வந்து ஒரு விஷயத்துக்குமே அவங்க நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த சமூக மாற்றம் எப்படி பார்க்கப்பட வேண்டும், இதை வந்து எப்படி மக்கள் மீறி இன்னும் ஆரோக்கியத்தை முதன்மையாக கருத்தில் கொள்ள வேண்டும், இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்க. நீங்க கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி. 38 வருடங்களுக்கு முன்பாக நம்ம வந்து பணம் தான் வாழ்க்கையை விட அந்த அளவுக்கு இல்லை. அப்போ மாடர்ன் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, செல்போன் கிடையாது, நிறைய மீடியாஸ் கிடையாது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு மாடர்னா கையில எல்லாமே வந்து விட்டது. இன்றைக்கு மனிதர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, பொதுவாகவே ஒரு தாய் தந்தையரே தன் குழந்தைகளை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு தக்கன ஒரு படிப்பு படிக்கணும், நீ ஃபியூச்சர்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கணும், இதுதான் அவங்க மோட்டிவேஷனா சொல்றாங்க. ஒழிய நீ ஆரோக்கியமாக இருக்கணும், உடலை நல்லா வச்சுக்கணும், நல்ல கேரக்டர் உள்ள மனிதனா இருக்கணும், இதுதான் உனது ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் எல்லா பேரண்ட்டும் சொல்லல. பொதுவாகவே இன்னைக்கு மக்களுடைய மனதுல பணம் சம்பாதித்தால் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. இதுல முதல்ல நம்ம ஆரோக்கியத்தை தான் முதல்ல சம்பாதிக்கணும். உடல் நல்லா இருக்கணும், மனசுல நல்ல எண்ணங்கள், வைராக்கியத்தோட நல்ல திடமான எண்ணங்கள் இருக்கணும். இதை வளர்ப்பதற்கு இன்றைக்கு நம்ம பல வகைகளை முயற்சி பண்ணிட்டு வரோம். 1% வளர்ந்து கொண்டே வருகின்றது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இப்ப நம்ம பார்க்கலாம், மாணவ செல்வங்களே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் போதை வஸ்துகளுக்கு, எல்லாரும் சொல்லல, சூழ்நிலையின் காரணமாக அவங்க அடிமையாயிடுறாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க, படிக்கக்கூடிய காலத்துல ஒரு இளைஞனுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு. இதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு நாம் இந்த எளிமையான பயிற்சிகளை எடுத்தே ஆக வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் மருத்துவ செலவெல்லாம் கம்மி. இப்ப நமக்கே தெரியும், ஒரு ஸ்டமக் பெயின் ஆஸ்பத்திரி போனோம்னா ஸ்கேன்ல இருந்து எல்லாம் எடுத்து வெளியே வரும்போது கிட்டத்தட்ட நம்ம 10,000க்கு மேல செலவழிக்கிறோம். மாத்திரை, ஒவ்வொரு மாத்திரைக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நீங்க எவ்வளவு கோடி சம்பாதித்தால் கூட உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நிம்மதியாக வாழ முடியாது. அப்ப அந்த உடல் ஆரோக்கியம் தான் நமது முதல் சொத்து அப்படிங்கிற இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களுமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அது வளர்ந்து கொண்டுதான் வருகின்றது. இன்றைக்கு நம்ம நிறைய மீடியால, அந்த காலத்துல அந்த அளவுக்கு மீடியாக்கள் இல்ல, இன்றைக்கு எல்லா இதுலயும் நம்ம வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றோம். இளைஞர்களும் இதை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் உற்சாகமாக வரணும். முதல்ல நான் வந்து நல்ல ஆரோக்கியத்தை நான் திடமா பெற்றுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். இப்ப இன்றைக்கு நம்ம வீட்டிலேயே பாருங்க, முதியவர்களுக்கு தலை முதல் கால் வரை பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்களும் இளைஞர்களா இருந்துதான் முதியவராக இருக்காங்க. அப்ப இன்றைய இளைஞர்கள் நாளைக்கு முதியவர்கள் ஆக போறாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ் வரும்போதும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அவர்கள் இப்பொழுதே வழிவகை செஞ்சுக்கிடணும். இன்றைக்கு ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் இந்த யோக பயிற்சியை பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது நல்லா இருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கலாம், சிறப்பா வாழலாம், சமுதாயத்துக்கு நிறைய உதவிகள் செய்யலாம், மக்களுக்கு நிறைய தொண்டு செய்யலாம். அவங்களுடைய முதுமை பருவம் மிக சிறப்பா இருக்கும். பொதுவாக நம்ம ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுறோம். அந்த பாலிசி எதுக்கு போனா, இப்ப நான் சேமித்தால் முதுமையில எனக்கு என்னுடைய வருமானம் இருக்கு, நான் பயப்படாம சந்தோஷமா வாழலாம். அதே மாதிரிதான் இப்ப நீங்க யோகாசனங்கள் செய்தால், இப்ப நீங்க முதிரைகள் செய்தால் முதுமை வரும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கலாம். உண்மையிலேயே யார் ஒருவர் முதிரைகள், யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி செய்கின்றார்களோ வயது ஆக ஆக அவர்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும். பொதுவா நம்மகிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வயசாயிடுச்சு சார், 60 ஆயிடுச்சு, அதனால நான் உடம்பு சரியில்லை, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்படி இல்ல. மனிதனுடைய ஆயுள் காலம் 120+. 120 வயது வரை மனிதன் ஆரோக்கியமாக வாழலாம். அப்படிதான் நம்ம சிருஷ்டி பண்ணிருக்காங்க. நாம இந்த கலைகளை சரியாக எடுத்துக்கிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம். காலையில் எழக்கூடிய நேரம், இரவு படுக்கக்கூடிய நேரம், இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 20 நிமிடம் பெரிய அளவுல பயிற்சி பண்ண வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸ் காலை, மாலையில 20 மினிட்ஸ் சின்ன சின்ன பயிற்சிகளை பண்ணிட்டீங்கன்னா, யோக பயிற்சிகள், முத்திரைகள் பண்ணிட்டோம்னா நம்ம மனசு நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அது இல்லாத மனிதர்களே கிடையாது. வேடிக்கை சொல்வேன், 2 பேருக்கு தான் டென்ஷன் கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் பிறக்கல. மற்ற எல்லா மனிதர்களுக்குமே டென்ஷன் இருக்குது. கண்டிப்பா. சோ அந்த டென்ஷன் வரும்பொழுது என்ன ஆகும்னா, உடல்ல இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது, அதனுடைய நுரையீரலுடைய இயக்கம் பாதிக்கப்படும். அப்ப நுரையீரலும் இதயமும் சீராக இயங்கல அப்படின்னா ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம்னு பார்க்கும்போது மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன், ஏதாவது ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. இது நீக்குவதற்கு நம்ம கையிலேயே பயிற்சிகள் இருக்கின்றன. அதுதான் முத்திரைகள், அதுதான் எளிமையான தியான பயிற்சி. இப்ப டென்ஷனே ஆகாம இருக்க முடியாது. இப்ப நம்ம வீட்டுல இருந்து ஆபீஸ் போறோம், நம்ம 2 வீலர்லயே வந்தா நம்ம மேலே ராங்கா வந்து ஹீட் பண்ணிட்டு நம்மள திட்டிட்டு போவாங்க. அப்ப நீங்க சார் டென்ஷன் ஆகக்கூடாது சார் சொல்ல முடியாது. டென்ஷன் வரத்தான் செய்யும். வந்த உடனே அந்த ஹார்ட் பீட்டிங் அதிகமாடிக்கும். நீங்க ஆபீஸ் வந்த உடனே ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி, அதை அப்படி நினைச்சிட்டு மீதி 3 விரல் தரையை நினைக்க வச்சுட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. அந்த டென்ஷனால ஏற்பட்ட அந்த ஹார்ட் பீட்டிங் நார்மல் ஆகும். இந்த உடல் வந்து ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல நிறைய உள்ளுக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்கின்றன. அதை எப்படி நம்ம ஒரு காரை ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிறோம், பைக்கை ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த உடல் மெக்கானிசத்தையும் யோக கலைகள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, உணவில் ஒழுக்கம், இதன் மூலமாக அதை கரெக்டா பக்குவமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. இன்னைக்கு நம்ம ஒரு சர்வே நீங்க எடுத்து பாருங்க சார். அந்த காலத்துல 95
வயதுக்கு மேலதான் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துச்சு. நீங்க இவனுடைய தாத்தா காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் வயசு 100 ஆயிடுச்சுல, அதனால இதயம் பழுதடைந்திருக்கும்பாங்க. இப்ப பாருங்க 22, 30, ஈவன் 18ல கூட ஹார்ட் அட்டாக் வருது. என்ன ரீசன்? அவங்க வாழும் முறை தெரியவில்லை, இதயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணரல. அது ராஜ உறுப்புல அற்புதமான உறுப்பு. எதற்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, ஒரு டென்ஷன் ஆயிடுறாங்க, டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. அப்ப இது ஆகாமல் இருப்பதற்கு நம்ம எளிமையான முதிரைகள் இருக்கின்றன. நீங்க பெரிய யோகாசனங்கள் பண்ண வேண்டாம். இதயத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள்ல பல வகையான முதிரைகள்ல சூன்ய முதிரைன்னு ஒரு முதிரை. நம்மளுடைய கைவிரல நடுவிரல மடிச்சுட்டு அதனுடைய மையத்துல கட்டை வரல வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் சூன்ய முதிரை. நடுவிரல நல்லா உள்ளங்கை டச் பண்ண வரை வச்சுட்டு அதனுடைய இடத்துல கட்டை விடாது. மீதி 3 அப்படி 2 வச்சுட்டீங்கன்னா கை முட்டியில வச்சுக்கலாம். இந்த முதிரையில 2 நிமிடம் கண்ணை மூடி அமைதியா இருந்தீங்கன்னா ராஜ உறுப்புகள், இதயம், இதய வாழ்வுகள், அதுக்கெல்லாம் நல்ல பிராண ஆற்றல், ரத்த ஓட்டம் சீராக இயங்கும். உணவில் ஒழுக்கம். நீங்க ஏற்கனவே கேட்டது போல அந்த 32 வருடங்களுக்கு முன்பாக இருந்தக்கூடிய உணவு முறை வேற, இப்ப இருக்கக்கூடிய உணவு முறை வேற. இப்ப நமக்கு ருசிக்காக பீஷா அந்த மாதிரி ஒரு சில உணவுகள்லாம் சாப்பிடுவதற்கு டேஸ்டா இருக்கும், ஆனா ஆரோக்கியத்துக்கு உகந்ததான் பார்க்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? பழ வகைகள், கீரை வகைகள் அதிகமா உணவுல எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிடணும். பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடணும். இது எல்லாமே யோகத்துல இருக்கிறது தான். யோகம் அப்படிங்கிறது ஒழுக்க நெறி, உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். அப்ப காலையில எழக்கூடிய நேரம் ஒரு பழமொழி உண்டு. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நாம சுறுசுறுப்பா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும்னா அதிகாலையில 3 மணிக்கு நம்ம 3 மணிக்கு எழுத சொல்லல, அட்லீஸ்ட் 5 o'clock எழுந்துடணும். நீங்க 4:30க்கு எய்ம் பண்ணுங்க, அந்த 5 மணிக்கு எழுந்துடலாம். 4 to 5 காலை கடன்களை முடிச்சுட்டு அந்த நேரத்துல காட்டுல ஓசோன் சக்தி இருக்கும். அப்ப அந்த நேரத்துல உட்கார்ந்து நல்லா நிமிர்ந்து 2 நாசி வழியா நல்லா மூச்சை உள்ள எடுத்து மெதுவா 2 நாசி வழியா மூச்சை வெளியே விடுங்க. தரையில அமர முடியாட்டா கூட பரவாயில்ல, நாற்காலிலேயே உட்காந்துக்கலாம். இளைஞர்கள் கீழே ஒரு மேட் போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு நல்லா மூச்சை உள்ள எடுத்து நல்லா மூச்சு வெளியே விடணும். ஒரு 10 முறை இது பண்ணாலே நமக்கு லங்ஸுக்கெல்லாம் நல்ல கெப்பாசிட்டி கிடைக்கும். உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லா வெளியே போயிடும். பொதுவாகவே மனிதர்கிட்ட 3 பண்புகள் இருக்கும். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். எல்லா மனிதர்கள்ட்டையும் அந்த அதிர்வலைகள் உடம்புல இருக்குது. இப்போ தமோ குணம் அப்படிங்கிறது சோம்பல், பொறுமை இல்லாமை, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கும். தமோ குண அதிர்வலைகள். ரஜோகுணம்னா டாம்பிகமா இருப்பாங்க, நல்லது செய்வாங்க. சத்துவ குணம் அப்படிங்கிறது ரொம்ப அன்பா இருப்பாங்க, எல்லோரையும் நேசிப்பாங்க, எப்பொழுதுமே என்னால் எதையும் சாதிக்க முடியும் அந்த எண்ணத்தோடய இருப்பாங்க. இந்த 3 அதிர்வலைகளும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த காலத்துல யாரும் அட்வைஸ் விரும்புறது இல்ல. ஒரு ஸ்டூடெண்ட்டையோ இல்ல இளைஞர்கிட்டயோ நம்ம அட்வைஸ் பண்ணா கூட நீ எனக்கு யாரையா சொல்றது அப்படின்னு நிறைய பேர் அதை பாய்காட் பண்றாங்க. அதுக்கு பதிலாக அவங்களை இந்த முதிரைகள் பண்ணாங்க, மூச்சு பயிற்சி பண்ணாங்க, யோகாசனங்கள் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யும் பண்ண வச்சுட்டீங்கன்னா அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தமோ குண அதிர்வலைகள், நெகட்டிவ் தாட்ஸ் சொல்ல வெளியே போயிடும். பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா வந்துடும். எல்லோரையும் மதிப்பார்கள், சமுதாயத்தை மதிப்பார்கள், இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உத்வேகத்தில் இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி தனது ஆரோக்கியத்தை நன்றாக பேணிக் கொள்வார்கள். அப்ப நம்ம இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாம பண்புகளை மாற்றக்கூடிய முதிரைகள் கொடுக்கணும். அதை கொடுத்தாலே போறோம், நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை வளமாக. இப்ப இன்னொன்னு சார், இப்ப நீங்க சொல்லும் பொழுது 2 பங்கா சொல்றீங்க. அதாவது ஒண்ணு முதிரைகள், அதாவது நம்ம பண்ற போஸ்டர், இன்னொன்னு மூச்சு பயிற்சின்னு சொல்றீங்க. இப்ப மூச்சு விடுறதுன்றது எல்லாருமே நார்மலா விட்டுட்டு தான் இருக்கும். எல்லா மனிதனுமே சராசரியா பிரீத் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மூச்சு பயிற்சியை கவனிக்கணும். மூச்சு பயிற்சியில இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னும் பொழுது அந்த மூச்சு பயிற்சின்றது என்னது எக்ஸாக்டா, எப்படி மக்கள் அதை உணரலாம், உணர்ந்து எப்படி அவங்க ஒரு ஃப்ரீயா இருக்க டைம்லயோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுதோ அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் அண்டர்டேக் பண்ணலாம். இந்த நுணுக்கங்களுக்கு சொல்லித்தாங்களா? நிச்சயமா, இது ஒரு நல்ல கேள்வி. மனிதனுடைய உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்கின்றன. இந்த 72,000 நாடி நரம்புகளையும் மூச்சோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் சீராக இயங்கணும். இப்போ பொதுவாக நம்முடைய சித்தர்களுடைய கணக்குப்படி ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். ஜெனரலா உட்கார்ந்துருக்கோம், மூச்சு உள்ள போயிட்டு மூச்சு வெளியே வருது ஒரு சுவாசம். இது இயல்பாக நடக்கின்றது. உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு ஒரு சுவாசத்துல 8 அங்குலம், வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அளவு 12 அங்குலம். அப்ப ஒரு சுவாசத்துல ஒரு பிரீத்திங்ல 4 அங்குல பிராணன் என் உடம்பை விட்டு வெளியே போகுது. இது கோபப்பட்டால், வருத்தப்பட்டால், டென்ஷன் ஆனால், கவலைப்பட்டால், ஓடினால் அதிகமா மூச்சு வெளியே போகும். அப்ப என் உடம்புல நான் பிராண ஆற்றல் அதிகமா வெளியே விடுகின்ற காரணத்தினால் எனக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுகின்றது. இப்ப இந்த நாடி சுத்தி மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடிகளை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியை கரெக்டா டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, 1 வருடம் கண்டினியூஸா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சுவாசத்துல உள்ளே இருக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு 12 அங்குலம் ஆயிரும், வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அளவு 8 அங்குலம் ஆயிரும். அப்ப ஒரு பிரீத்திங்ல 4 அங்குல பிராணன் சேமிக்கப்படுகின்றது. அப்ப இந்த சேமித்த பிராணனை நம்முடைய நரம்பு மண்டலங்களுக்குள்ள அது ஃபுல்லாவே அப்படி ஸ்டோர் ஆகிடும். எப்பொழுது எந்த உறுப்புக்கு பிராணன் அதிகமா தேவைப்படுகின்றதோ அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய லைஃபும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னாரு. எவ்வளவு மூச்சு உள்ள எடுக்கிறோம், எவ்வளவு மூச்சு வெளியே
விடுறோம். இந்த கணக்கை கரெக்டா நாடி சுத்தின்னு சொல்லுகின்ற மூச்சு பயிற்சியின் மூலமாக நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எமனையே உதைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும். இரண்டாவது, யார் நாடி சுத்தி செய்கின்றார்களோ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இந்த மாதிரி வைரஸ் எந்த ஒரு தொற்று கிருமியும் தாக்காது. ஆஸ்மா, சைனஸ் போன்ற எதுவுமே வராது. உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். நிறைய இடத்துல பார்க்கணும் கேன்சர் வருது. எதனால் வருதுன்னா நம்ம உடலுக்கு எந்த பயிற்சியும் பண்ணல. நாம எடுத்த உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடம்புல முதல்ல சாதாரண ஒரு அசுத்தங்களை ஸ்டோர் ஆகும். நீங்க அப்பவே நாடி சுத்தி மூச்சு பயிற்சி யோகாசனங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த அசுத்தங்கள் வெளியே போயிடும். நம்ம எதுவுமே பண்ணாத காரணத்தினால அது அசாதாரண கழிவுகளாக கட்டிகளாகி கடைசியாக புற்றுக்கட்டிகளாக மாறுகின்றது. அப்பவும் ஒரு கேன்சரே வராத அளவுக்கு இந்த நாடி சுத்தி நம்மை பாதுகாக்கின்றது. சிம்பிள் பயிற்சி தான். நாடி சுத்திக்கும் பிராணாயாமத்துக்கு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராணாயாமங்கிறது மூச்சை அடக்கி செய்கின்ற பயிற்சி. தக்க குருவினுடைய ஆலோசனைப்படி உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், ஹார்ட் கண்டிஷன், ஓவர் பிரஷர் இருந்துச்சுன்னா பிராணாயாமம் பண்ணக்கூடாது. நாடி சுத்திங்கிறது சிம்பிளான பயிற்சி. எந்த பக்க விளைவும் கிடையாது. காலையில் எழுந்த உடனே பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு கீழே ஒரு மேட் விரித்து தரையில் அமர்ந்துக்கணும். இடது கை சின்முத்திரை வச்சுக்கணும். பெருவிரல் கால் சப்பளங்கள் போட்டு உட்காரணும். ஆமா. இப்போ இன்கேஸ் வயசானவங்க இருக்காங்கன்னா சேர்லயே உட்கார்ந்து பண்ணலாம். மாணவர்கள் யங்ஸ்டர்லாம் தாராளமா உட்கார முடியும். கீழே ஒரு மேட் விரித்து கிழக்கு முகம் உட்கார்ந்துக்கணும். உட்கார்ந்துட்டு வலது கை பெருவிரல்னால வலது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் நாசில மெதுவா மூச்சை உள்ளெடுத்து லெஃப்ட்லயே மெதுவா மூச்சை வெளியிடும். ஒரு 10 முறை. ரைட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், லெஃப்ட் நாசில மெதுவா இன்ஹேல் பண்றோம், மெதுவா எக்ஸ்ஹேல் பண்றோம். 10 முறை. அப்புறம் மோதிர வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு வலது நாசிலேயே மெதுவா மூச்சை உள்ளெடுத்து வலதுலயே மெதுவா மூச்சை வெளியிடும் 10 தடவை. அப்புறம் லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸ்ஹேல். இடதில் எடுத்து வலது 10 முறை, வலதில் எடுத்து இடது. இது மட்டும் பண்ணாலே போதும். இது பண்றதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்க மூச்சு உள்ள எடுக்கும் போது உங்க உணர்வு நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றேன். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது என் மனம், உடல்ல இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, சரியான மூச்சு பயிற்சி இன்னைக்கு எல்லா மனிதர்களும் பண்ணல. மூச்சு உள்ள எடுக்கும் போது அடிவயிறு லேசா வெளியே வந்துடும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசா உள்ள போயிடணும். நீங்க கையை வச்சு பாத்தீங்கன்னா மாறிதான் இருக்கும். அப்ப நீங்க யார் ஒருவர் நாடி சுத்தியை கரெக்டா பிராக்டிஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் அந்த மூச்சு சரியாக இயங்கும். பிராணன் வந்து உடல் முழுக்க நன்றாக கிடைக்கும். அதான் சுவாமி சிவானந்தர் என்ன சொல்றாங்க, ஸ்டார்ட் டே வித் காட். காலையில எழுந்த உடனே நீங்க விரிப்போட்டு எழுந்த உடனே நிமிர்ந்து உட்கார்ந்து 2 கை சின்முத்திரை வச்சுட்டு நல்லா 2 நாசி வழியை மூச்சை உள்ளெடுத்து மெதுவா மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 10 முறை. எண்ட் டே வித் காட் அப்படின்றாரு. இரவு படுக்கும் பொழுதும் சின்முத்திரை கை வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ளெடுத்து நல்லா மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 10 முறை. இன்னொன்னு என்ன சொல்றாரு, ஃபீல் டே வித் காட் அப்படின்றாரு. எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க, எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க அப்பப்போ கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை உள்ளெடுங்க, நல்லா மூச்சு வெளியிடுங்க. யார் ஒருவர் ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடுறாங்களோ அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. அவங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக இயங்கும். ஹார்ட் அட்டாக் வராது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். உடம்புல கழிவுகள் எல்லாம் கரெக்டா வெளியே போயிடும். அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கலாம். தன்னம்பிக்கை கிடைக்கும். நல்லது சார். இன்னொன்னு பணியின் இயல்புன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த விதத்துல பார்க்கும்பொழுது நீங்க சொன்ன மாதிரி ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இன்னைக்கு இருக்கு. அதாவது ஒரு ஐடி துறையாகட்டும், இல்ல டெலிவரி பாய்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி பணி இயல்பு வந்து எங்குமே கிடையாது. நார்மலா ஒரு ஆஃபீஸ் போவோம், இல்ல வியாபாரம் பார்ப்போம், மொத்தம் கூட பேசுவோம், இந்த இன்ட்ராக்ஷன்லாம் நடக்கும். இன்றளவுக்கு இதுவும் அத்தியாவசியம் ஆயிடுச்சு. அதாவது டிஜிட்டல் உலகம்னும் பொழுது ஐடின்றதையும் தேர்ந்தெடுத்து தான் ஆகணும், அதுலேயும் மக்கள் பணியாற்றி தான் ஆகணும். அந்த சமயத்துல அதோடைய வெளிப்புற தாக்கம், அதாவது ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ இந்த டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பைக்லாம் ஓட்டிட்டு போறாங்க, வெயில ஓட்டுறாங்க, மழையில ஓட்டுறாங்க, எல்லா பருவ காலத்துலயும் ஓட்டுறாங்க. ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் அதை நம்பி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க சொல்ற இயற்கையான ஒரு பணி இயல்பு இல்லாம இன்று புதிதாக தோன்றப்பட்ட பணி இயல்புல இருக்கவங்க எப்படி அவங்கள ஆரோக்கியமா வச்சுக்கலாம், அவங்களுக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். பொதுவாகவே நீங்க சொல்ல மாதிரி ஐடியில் ஒர்க் பண்றவங்க 12 மணி நேரம் கூட ஒரே இடத்துல அமர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப அவங்களுக்கு கழுத்து தசை பிடிப்பு, ஒரு மன இறுக்கம் ஏற்படும், ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும், பசி நன்றாக இருக்காது. அதே போல இந்த மாதிரி டெலிவரி பண்றவங்க பைக்ல கண்டினியூஸா போகும்போது அவங்களுக்கு பேக் பெயின் வரும், நடுமுதுகு வலி வரும். இந்த மாதிரி முதுகு வலி எல்லாம் வராமல் இருப்பதற்கு அவங்க காலையில எழுந்த உடனே, மார்னிங் எழுந்த உடனே ஒரு 15 நிமிடம், நான் யாருக்கனே சொன்ன மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்து 5 நிமிஷம் நல்லா மூச்சை 2 நாசி வழியை எடுத்து மெதுவா மூச்சு வெளியே விடும். ஒரு 5 தடவை 5 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிடணும். பண்ணும் பொழுது அவங்களுக்கு உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வலிகள் வராமல் இருப்பதற்கு வாயு முத்திரைன்னு சொல்றோம். கழுத்து வலி, மூட்டு வலி வராமல் இருப்பதற்கு ஆள்காட்டி வரல மடிச்சுட்டு அதனுடைய மையத்துல கட்டை வரல வச்சுக்கிறோம். இதுல பார்த்தாலே கிடைக்கும் வாயு முத்திரை. அதுல வந்து ஒரு 2 நிமிடம் அமைதியா கண்ணை மூடி 2 நிமிஷம் இருந்துக்கணும். அதே மாதிரி ஆதி முத்திரை, கட்டை ஒரு உள்ள வச்சு 4 வரலையும் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நல்லா மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளியே விட்டுட்டு ஒரு 2 நிமிடம் அந்த மூச்சுல
அப்படி கவனம் செலுத்தணும். இது அவங்க பண்ணாலே அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி அவங்க பணின்னு இருக்கும்போது அந்த சாப்பாட்டு நேரத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்க எவ்வளவுதான் ஒர்க் பண்ணா கூட அந்த காலை சாப்பிடக்கூடிய நேரம்னா 8:30 to 9 மணிக்குள்ள சாப்பிடணும். மதியம் 1:30 மணிக்குள்ள மதிய சாப்பாடு சாப்பிடணும். இரவு அவங்க 7:30 மணிக்குள்ள சாப்பிடணும். அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கலாம், ஒரு ஃப்ரூட்ஸ் ஆவது எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த சாப்பாட்டு முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றவங்க நான் டீம் லீடருக்கு போறேன், அடுத்த ப்ரொமோஷனுக்கு போறேன்ட்டு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய ஆரோக்கியத்தை மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல ஹை போஸ்ட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உடல்ல சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது, மூட்டு வலி, ஓவர் ஒபிசிட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்துருது. ஆகையினால அவர்கள் ஆசனங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டெலிவரி பண்றவங்க அர்த்த கால ஆசனம், எளிமையான ஆசனம், வஜ்ராசனம், புஜங்காசனம், பாதகஸ்த ஆசனம், ஒரு தக்க நிறைய இடத்துல இன்னைக்கு நிறைய சென்டர்கள் இருக்குது. தக்க ஆசனத்தை போயிட்டு ஒரு முறை நேரில் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா டெய்லி வீட்டுல இந்த 4 ஆசனங்களை பண்ணாலே போறோம். நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அவங்க மூச்சிலும் அப்பப்போ கவனம் செலுத்தக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நன்றி.